ஹாய் கைஸ், மதுரை டு கோயம்புத்தூர் அண்ட் ஊட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். அப்புறம் ஃபேமிலியோட காரில் போகிறோம். எங்கள் சித்தப்பா கார் தான். எல்லா பேரோட ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போகிறோம். எங்கள் சித்தப்பா வந்து டிரைவிங் பண்ணிட்டு ஃபோன் பேசிகிட்டே அப்படியே போனப்பில் நேராக போயிட்டுருந்தோம். ஆதியோகி ஈஸா கோயிங் அங்கே போகலான்னு ஆசைப்பட்டாச்சு. அங்கே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். பின்னாடி இருந்து அப்படியே நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஈஸா ஒரு வழியாக பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நல்லா அங்கே ஃபுல்லாக ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலி பண்ணிட்டு அங்கே செம்ம கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே லாஸ்ட்டாக போய் உட்காந்து வீடியோ எடுத்தாச்சு. ஃபுல்லாக சுற்றி லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோவை போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தேர்டோட அவார்ட் ஃபங்க்ஷன் தான் நான் வந்து போனோம். ஃபுல்லாக அங்கே பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அங்கே வந்து செந்தில் வையாபுலி சார் வந்திருந்தாங்க. அவங்க கையால் தான் நான் அவார்டு வாங்கினேன். நீங்களே பாருங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு. என்னோடய 3வது அவார்டு. அங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி போட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்த்திங்கன்னா ஊட்டி கிளம்பியாச்சு. ஊட்டி கிளைமேட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கின ஹோட்டலு. இங்கே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லாமே பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அது எங்கன்னா ஆவின் மில்க் ஃபேக்ட்ரிக்கு எய்த்தாப்லேயே இது வந்து இருந்துச்சு. ஊட்டி என்ட்ரன்ஸ்லேயே இது வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரூம் சர்வீஸு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 899 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ரூமெல்லாம். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 3 நாள் தங்கினோம். 5100 வாங்கியிருந்தாங்க எங்களுக்கு. ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு வீடியோ போட்டாச்சு. ஃபுல்லாக ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போனோம். அப்போ தான் அங்கே கிளம்புனோம். கரெக்டாக செம்மையாக இருந்துச்சு ரூம்லாம். ஃப்ளவர்ஸ் கார்டன் வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ளவர்ஸ் கார்டன் ஃபுல்லாக வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அங்கே குளிரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 பேர் அப்படி நின்றாச்சு. அப்படியே மெதுவாக வீடு எடுத்துகிட்டு நானும் போனேன். செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. என் தங்கச்சி இங்கே ஃபோட்டோ எடுடான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோவை போட்டாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் எல்லாமே. அங்கே ஒரு ஹாய் சொல்லியாச்சு. வேறு லெவலில் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் போய் கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவை போட்டாச்சு. திரும்ப அப்படியே ஒரு மேலே ஏறி ஒரு vlog மாதிரி போட்டோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. அங்கே உள்ள கிளைமேட்டு எல்லாமே வேறு லெவலில். ஃபுல்லாக பூக்கள் அங்கே அதிகமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பீரங்கி, பழைய காலத்துக்கு பீரங்கி அப்படின்னாங்க. சரியாக தெரியல. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் ஊட்டி. அப்படியே பார்த்திங்கன்னா 4 பேர் உட்காந்துச்சு அதே இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான் கிளம்பணும். அங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் சூப்பராக போட்டிருந்தாங்க. டாய் ட்ரெயினுங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சு வேறு லெவலில். அதுக்கெலாம் நாங்கள் போகல. போட் ஹவுஸ் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பியாச்சு. இங்கே 4 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 480 ரூபா வாங்கினாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அரை மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு 480 ரூபா வாங்கினாங்க. இங்கே ஒரு ஃபோட்டோவை போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி தான் கிளம்புனோம். ஊட்டி டீ ஃபேக்ட்ரிக்கு. அங்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. மலை உச்சியில் வேறு லெவலில். உள்ளே பார்த்திங்கன்னா சாக்லேட்லாம் தயாரிக்கிற இடம்லாம் இருந்துச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரி 2 ஒன்றா தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த இடம். அப்படியே வாக் பண்ணிட்டே போக மேலே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இது இருந்துச்சு. ஃபுல்லாக சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். மேலே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு வேறு லெவலில். அங்கே ஒரு ஃபோட்டோவெல்லாம் கிளிக் பண்ணி போட்டாச்சு. இன்னும் எய்த்தாப்பில் இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. என்னோடய வீடியோ கட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் ஃபேக்ட்ரி. டீ தூள் எப்படி தயாரிக்கிறதுன்னு இதில் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அழகாக பண்ணி போட்டிருந்தாங்க. எப்படி டீ தூள்லாம் வருது அப்படின்னு. மேலே டிவி வேறு வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்து 10 rupees சார்ஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து டீ தந்தாங்க. ஸோ அந்த தேயிலைக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு டீ வேறு லெவலில். அங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி போட்டுட்டு அடுத்தது கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே கிளம்புனோன்னா ரோஸ் கார்டன் தான் கிளம்பணும். அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ வீடியோலாம் எடுக்கலை. ஸோ கம்மியாக தான் எடுத்திருந்தேன். என்ட்ரன்ஸில் மட்டும் உள்ளே போகிற மாதிரி.
ஆனால் அங்கேயும் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. அந்த செடியை வந்து டச் பண்ணால் 100 ருபீஸ் வந்து ஃபைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எதையுமே டச் பண்ணி பார்க்கலான்னாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பியாச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே கிளம்புனோன்னா தொட்டபெட்டா தான் கிளம்பணும். அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. தொட்டபெட்டாவில் சின்ன சின்ன பறவைலாம் இருந்துச்சு அந்த இடத்துல, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸில் கிளம்பியாச்சு. அங்கே போய் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்லான்னு போனோம். அந்த இதுக்கு கோவின் பாலகம்னு டீ குடித்தோம் நாங்கள். எங்கள் அம்மா வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க 2 பேருமே. நாங்கள் வந்து டீ சாப்பிட்டோம். ஸோ அங்கே டீ செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில். தொட்டபெட்டா என்ட்ரன்ஸில் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க. ஸோ உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி செயின், கீ செயின் எல்லாம் அதிசயமாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். சீசன் இல்லாத இடத்துல சரியான கூட்டம். உள்ளே பார்த்திங்கன்னா கேரட்டு இதெல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர், கீ செயின், ஐ லவ் ஊட்டின்னு போட்டு ஃப்ரிட்ஜு மேக்னெட் எல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சு ஃப்ரிட்ஜு மேக்னெட்லாம். இங்கே ஃபுல்லாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. சீஃப் பெஸ்ட்லலாம் இருந்துச்சு. ரேட் எல்லாமே வேறு லெவலில். அப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா எண்டுக்கு போய் மேலே ஏறியாச்சு. மேலே ஏறும்போது சரியான கூட்டம், நின்று தான் ஏறணும். ஸோ தொட்டபெட்டா எண்டுக்கு போய் அங்கே ஒரு வீடியோ போட்டாச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. த பேர்ட்ஸ் வேர்ல்ட் என்ட்ரன்ஸ்லலாம் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ஆளுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 4 பேர் போனதுனால 600 தான் வாங்கினாங்க. ஒரு ஆள் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே கிளம்பியாச்சு. ஸோ இங்கே அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் என்னென்னமோ எதிர்பார்த்து போனேன். ஸோ இங்கே அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை. உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாத்து வச்சுருந்தாங்க. இந்த தண்ணியில் ஒரு 5 வாத்து அங்கிட்டு இங்கிட்டுமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள், வாத்தெல்லாம் சூப்பராக அழகாக இருந்துச்சு, கலர் கலராக. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளி உட்காந்துருந்துச்சு, பஞ்சவண்ண கிளி மாதிரி சூப்பராக இருந்துச்சு அது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு, சின்னதாக நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கூட போய் நல்லா பழக ஆரம்பித்தாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் கையிலலாம் ஏறிச்சு, சூப்பராக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே பேர்ட்ஸு. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா லைட்டாக சாப்பாடு வச்சோன்னே எல்லாமே பறந்து வந்து நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர்டு ஒன்று உட்காந்துருந்துச்சு. நான் டக்குன்னு கையில் தூக்கிட்டேன். ஸோ கடிக்க வந்துடுச்சுன்னு அப்படியே கீழே இறக்கி விட்டு கிளம்பிட்டேன் அப்படியே. ஸோ அப்படியே வெளியே போனீங்கன்னா ஒரு தளபதி மாஸ்டர் படத்தில் வச்சுருப்பார் பார்த்தீங்களா கேட்டு, அந்த மாதிரி கேட்டு ஒரு 7 கேட்டு வந்து உள்ளே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளாக் கேட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு பிளாக் கேட்டு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பின்னாடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி எடுத்து இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே அந்த பக்கம் போனால் ஃபிஷ் இருந்துச்சு. அதுக்கு சாப்பாடு போடணுன்னு உட்காந்தேன். ஸோ கைக்கிட்ட வந்துச்சு, ஆனால் எதுவுமே சாப்பிடலை. ஃபுல்லாக ஃபுட்டு கொடுத்துட்டாங்க எல்லா பேரும் வந்து. அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி மாதிரி ஒரு பெரிய ஒரு கோழி இருந்துச்சு. அது பக்கத்தில் கூட நான் போகல, அவ்வளோ தண்டியில் இருந்துச்சு. கடிக்க வேறு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ அங்கே வீடியோ எடுக்கலை, அப்படியே கிளம்பிட்டேன். வீடு பார்த்திங்கன்னா ஆடு இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு 3 ஆடுக்கிட்ட இருந்துச்சு. அப்படியே அந்த ஆடை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பியாச்சு அப்படியே. அப்புறம் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டத்துக்கு தான் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில். அந்த தேயிலை ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருந்துச்சு.
அங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிக்க உட்காந்துட்டாங்க 3 பேருமே. எங்கள் சித்தப்பாவும் டீ குடிச்சிட்டு இருந்தாப்புல. அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா 10 டீ. அப்படியே உள்ளே போய் நல்லா ஊஞ்சல்லாம் விளாண்டுட்டு அப்படியே தேயிலை ஃபுல்லாக பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு தேயிலை தோட்டம். அங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போனோன்னா ஷூட்டிங் பாயிண்ட்டுக்கு தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அங்கே டிக்கெட் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வந்து கேட்டாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ நம்ம தளபதி டான்ஸ் ஆன இடம் தான் இது, தொட்டபெட்டா தேவா படத்தில். ஸோ அப்படியே மெல்ல மெல்ல மேலே ஏறி போயாச்சு எல்லோரும். எங்கள் அப்பா அப்படியே நின்ட்டாப்புல, மேலே ஏறி வர முடியலன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக போய் மேலே ஏறி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபால்ஸும் தண்ணியும் அவ்வளோவாலாம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்ட ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ புஷ்பா வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் எய்த்தாப்லேயே தான் இருக்குது இந்த ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு ரேட்டெல்லாம். இங்கே நாங்கள் ஊட்டி வந்ததுலேருந்து இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஊட்டிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஃபினிஷ் த வீடியோ. Bye bye.